எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் நாள், தேய்பிரை சஷ்டி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. காலை கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் திருதி நாம யோகம். இன்றைய கரணம் வனிசை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம். கன்னிராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கான ஒரு நாள். இப்ப இந்த தேய்பிரை ஆடி மாசம் அப்படின்னும் போது முருகப்பெருமானுக்கு அற்புதமான விஷயங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு நாள். செய்யுங்க. பக்கத்தில் குன்றின் மேல் இருக்கும் குமரனை சென்று தரிசித்து வாருங்கள், குறைகள் யாவும் களையப்படும். அவரு என்னன்னா, எதிரிகள் வீழ்த்துபவன் அல்ல, எதிரியும் தன்னகத்தே தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதாவது சொல்றாங்களே, எல்லாருமே அழிச்சாங்க, இவர் மட்டும் அவர்களை வாழ வைத்தார் அப்படிங்கிறது. எதிரியா இருந்தாலும் கொடுக்கின்ற தன்மை முருகருக்கு உண்டு. இப்போ இந்த சஷ்டி திதியில், அதுவும் செவ்வாய்க்கிழமை ஒரு சஷ்டி திதியில் நம்ம முருகர் பெருமான் வழிபாடு செய்வதற்கும் இந்த கடன் தீரும் அமைப்புகளை மேற்கொள்வதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திரனின் விரைய கால பயணங்கள் முடிந்து ராசிக்குள் பயணிக்கிற காலம் வருகிறது. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற, அதாவது விரயம் செலவு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? 9ஆம் இடமா உங்களுக்கு நேரடி 8ஆம் இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய 10ஆம் இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய 11ஆம் இடமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே கிரகத்தோட ஆட்சியில தான் இருக்கு. அப்போ இந்த நாள் போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அல்லது போட்டி நிறைந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதற்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, செலவினங்கள் கூடும். கவனமா இருக்கணும். ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, அல்லது இதையும் ஒரு சிறு செலவுகள் பிள்ளைகள் வழியிலும் உண்டு, குடும்பத்தின் வழியிலும் உண்டு, அல்லது மனைவி மக்களுக்காக செலவுகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போகிறோம், பொருள் வாங்கணுன்ற செலவுகள் ஏற்படும். ஆனால் அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது மட்டும் செய்யுங்க. எது செய்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். இதெல்லாம் பயன்படுத்தினாவே ரிஷபம் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பதற்கு இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் புதன் சேர்க்கின்ற ராசி அதிபதி செவ்வாயோட இணைஞ்சிருக்கார். இந்த செவ்வாய் யார் அப்படின்னும் போது, நமக்கு எவ்வளோ லாபங்கள் கொடுக்கணுமோ அத்தனையும் கிடைக்கின்ற நாளா இந்த நாள் தான் இருக்கிறது. சந்திரனின் பயணம்ங்கிறதும் சிறப்பான 10ஆம் இட தொழில் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது தனஸ்தானாதிபதி 10 புதிய தொழில் செய்யறதுக்கு, முயற்சிகள் மேற்கொள்வதற்கு ஒரு அடித்தளம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாலைக்கு பிறகு இன்னும் சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அடையும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். குரு சூரியனோட சேர்க்கைங்கிறது சென்ற நாளில் சொல்லிக்கிட்டு தான் வரும். அதுவும் கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்கிறது.
உடல் தொந்தரவுகள் தீரும். உடல் தொந்தரவுக்கான நோய் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கடகத்தில் குரு இருப்பவர்களுக்குன்னா, கடகத்துல குரு இருக்கிறது யார்? கடகராசிக்கு தானே இருக்கு. அவர்களுக்கு அற்புதமான பலன்களை தருகிற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரை நான் எந்த முயற்சி செய்தாலுமே தடையாகிட்டு தான் போகுது, எல்லாமே பிரச்சனைக்குள்ளேயே போகுது, நானா மாட்டிக்கிறனால பிரச்சனை என தேடி வருதா அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் இருக்குது. சற்று கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதிங்கிறத விடவும் அவர் விரயத்தில் இருக்காரு. 12ஆம் இடத்துல பயணம்ங்கிறது வந்து கவனமா இருக்கணும். ஒரு அரசாங்க வழியில் ஏதோ தொந்தரவுகள் இருக்கிறது, பயணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபைன் கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமா இருந்து இந்த நாளை போக்கலாம். ஏன்னா சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஏன் அப்படிங்கிறது சந்திரனின் பயணத்தை வச்சும் ராசி அதிபதி பயணத்தை வச்சும் சிறப்பான ஒரு இடமா இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் என்னதான் முயற்சி செஞ்சாலுமே கொஞ்சம் இறை நம்பிக்கை, ஒரு விஷயத்தை நம்ம கவனமா இருக்கும்போது சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். கன்னிராசி என்பதற்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். அற்புதமான பலன்கள் உண்டு. வியக்க வைக்கும் அளவில் உங்கள் அறிவு பழிச்சிடும். ஊர் மெச்சுகின்ற அளவுக்கு வந்து நிற்பீங்க. திறமையான செயல்பாடுகளால், அதாவது எதையுமே நம்மகிட்ட இல்லை, நமக்கு வரல, கிடைக்கலைங்கிறதெல்லாம் விட்டுட்டு அற்புதமான விஷயங்களை நீங்க அள்ளி தருகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுக்கின்ற காலம் வந்துருச்சு. சந்திராஷ்டிரமம் ஆரம்பம் தான், சந்திராஷ்டிரமம் ஆரம்பம் தான். உங்க முயற்சிகள் நீங்க கரெக்டா இருங்க, அவ்வளவு அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அது இது நீங்க பார்க்க தேவை. கிரகம் யாருக்கு? தீமை செய்வர்களுக்கு, நன்மை செய்வர்களுக்கு இல்லை. அப்படின்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு தேடி வருகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகரமான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். வரவுகள் கூடுகின்ற அமைப்பு. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், என்னோட வர வேண்டிய பணம் வரல, இல்லை ஒரு லோனுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல செய்தி நீங்க எதிர்பார்க்கலாம். கடன் தீர்கின்ற அமைப்புக்குள்ள போகலாம். ஒரு புதிய ஒரு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன்களை தீர்த்து ஒரு கடனாக வச்சுக்கிற அளவுக்குலாம் இந்த நாள் வந்து யோசிக்கின்ற அளவுக்கு, அதாவது தன்னோட சிந்தனை செயல்படுத்துகின்ற அமைப்புலாம் இருக்கிறது. அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கைங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது, அது இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள். அற்புதமான சிந்தனைகள்லாம் மேலோங்கின்ற அந்த கடன்லாம் தீர்ந்துடணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதாவது குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த விசாகமா இருந்தாலும் சரி, அனுஷமா இருந்தாலும் சரி, கேட்டையா இருந்தாலும் சரி, வாழ்க்கை வந்து ஒரு வசந்த காலம் சொல்லலாம். புதிய முயற்சிகள் எடுப்படும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்கின்ற எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு வெற்றியை தரும். நம்ம திருமணம் அது சொல்லலாம். ஏன்னா திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிற எல்லாருமே, அதாவது இரண்டாவது திருமணம், குறிப்பா சொல்ல இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் கூட இப்போ ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதான் பயன்படுத்திக்கிட்டா ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா கேட்டையை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து சிட்ட சிக்கல்ல தான் இருக்கு. இந்த சிக்கல்கள் முடிஞ்சு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான நம்பிக்கை வைத்து நான் சொன்னேன், நான் உன்னை நம்பினேனே, இனி நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காலத்துக்கும் யாரையும் நம்பக்கூடிய அவசியம் இல்லாத ஒரே ராசி தனுசு தான். எல்லாமே கிடைக்கும், பிரம்மாண்டமா இருக்கு. அதை வைத்துக்கொண்டு மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு பாருங்கள், அவ்வளவுதான். இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது கிடைக்கல, ஏன் கோவப்பட்டுக்கிட்டு? அதீதமான நன்மைகளை கண்ணுக்கு தெரிய வைக்கின்ற நாளாக நாள் இருக்கிறது. நாள் சிறப்பான ஒரு நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் நாள் வெற்றியான நாள்னு சொல்லலாம். எப்படின்னா எல்லா வகையிலுமே தன்னை நோக்கி வருகின்ற அமைப்பு, உங்களை நோக்கி எல்லாமே வரும். இது போலாமா வேணாமாங்கிற எடுத்து வைத்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாமும் கிடைக்கின்றதை விட இறைவன் உங்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. நீங்க அற்புதமான விஷயங்கள் செய்ய உத்திராடமா இருந்தாலும் சரி, திருவோணமா இருந்தாலும், அவிட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் வரல, வேலை வரல, இப்படியே ஒரு வரலன்னு சொன்னீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டே இருக்கும். வந்ததை நான் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டே நன்றாக இருக்கிறேன்னா வந்துகிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்கள் இந்த புலம்பலை தவிர்ப்பது இந்த நாள் சிறப்பான பலனை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, ராகுவின் பயணம், அதாவது எதிர்ப்புகள் விலகுகின்ற அமைப்பு.
உங்களுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. நீங்க நேரா பதில் சொல்லக்கூடிய அளவில் இருப்பீங்க. கேள்வி கேட்பீங்க. நீ செய்து தவறா, நான் செய்து தவறா, புரியுதுங்களா? என்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னி ஏன் கூட்டிட்டு போகல? பிள்ளைகளா இருந்தா, கணவன் மனைவியா இருந்தா சரி, இதே பிரச்சனை தான். நான் சொல்றது நீ கேளுன்னு, நீ சொல்றது நான் கேட்கிறேன். அந்த மாதிரி எதிர்ப்புகள் கூட வைக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மளே ஒரு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டா கும்பராசிக்காரங்க சிறப்பா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனைலாம் வரும், கவனமா இருங்க. சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னா, மீனம் அப்படின்னும் போது சனிச்சந்திரனோட சேர்க்கை அப்படிங்கிறத தாண்டி, புரியுதுங்களா? இப்ப ரேவதியில ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினி மேசத்துக்குள்ள வந்துருவார். ஆனால் இப்ப சந்திரன் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதை ஈர்க்கின்ற சக்தி வேணும். நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் பவர்ன்றாங்களே, ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விதியை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார், குறிப்பா நான் மீனராசிக்காரன் சொல்ற விஷயம், அவர்கள் சொல்வது அவர்கள் அதான் சொல்றாங்கல்ல, கிராமத்துல ஒரு பழமொழி, வாய் சொல் தலை மூட்டைன்னு. அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு இது வரப்போதே நினைச்சானா அது வந்துடும். எனக்கு நல்லா இருக்க போறேன், நல்லா இருப்பாங்க. நான் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நினைச்சானா சிறப்பா இருக்கும். இன்னைக்கு அற்புதமான கிரக நிலவரங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்பா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் செய்யுங்க. எதை செய்தாலும் நீங்கள் இன்று வெற்றி பெறக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.